ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் அளவைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மைதானம் இருக்குது, அந்த மைதானம் இணைகர வடிவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மைதானத்தோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்கு, 14 மீட்டர் கொடுத்துருக்கு. உயரம் 14 மீட்டர். அதோட அடிப்பக்கம் அதோட பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உயரத்தை விட 8 கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உயரம் 14 மீட்டர், அதை விட 8 கூடுதல் பேஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 14ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 22. அப்போ பேஸ் 22. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா ஆகும்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இப்போ பேஸ் கிடச்சிடுச்சு. பேஸ் 22, ஹைட் 14. அது உள்ள மைதானத்தை சமப்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க. சமப்படுத்தினா இங்கே உள்ள தான் நம்ம சமப்படுத்துவோம். அப்போ உள்ளனா என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். இணைகரத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு ஹைச். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட வேல்யூ 22, ஹெச்சோட வேல்யூ 14. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 4 2s are 8, 2, 2. இப்போ 8 into ஆட் பண்ண 10, இப்போ 0 வரும், 1 இங்கே, 2 3. இப்போ மொத்த ஏரியா எவ்வளோ, 308 சதுர மீட்டர். மீட்டரில் இருக்கனால மீட்டர் போடுறோம். ஏரியாவுக்கு சதுர யூனிட் போடணும், அதனால அது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய். நமக்கு மொத்தமாக அதோட எத்தனை சதுர மீட்டர் இருக்குது, 308 சதுர மீட்டர் இருக்குது. அப்போ 308 சதுர மீட்டருக்கு எத்தனை ரூபா ஆகும் நம்ம பார்க்கணும். இப்போ 308ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 308 15, 8 40, 4 0 இருக்கனால அது 4 அப்படியே வந்துடும். 3 15, 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், 8 0 3. இப்போ 0 4 8ஐயும் ஆட் பண்ணோன்னா 12, இது 1 6 4. இப்போ 4620 ரூபாய். அப்போ இதை நம்ம சமப்படுத்துறதுக்கு நமக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும்னா 4620 ரூபாய் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.